ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜார்ஜ் ஆர்வெல் எழுதின அனிமல் ஃபார்முங்கிற நாவலை ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனிமல் ஃபார்ம் ஒரு சட்டிரிக்கல் அலகாரிக்கல் நாவல். இந்த நாவலை ஜார்ஜ் ஆர்வெல் இங்கிலாண்டில் 17th August 1945 பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இந்த ஸ்டோரியில் அனிமல்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு அகென்ஸ்டாக ஒரு ரெபல்லியன் நடத்தி ஒரு ஈக்குவல் ஃப்ரீ அண்ட் ஹாப்பியான சொசைட்டியை உருவாக்கிக்கும். இந்த நாவலோட ஆத்தர் ஜார்ஜ் ஆர்வெல். இவரோட ரியல் நேம் எரிக் ஆர்தர் பிளையர். இவர் ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட், போயட், எஸ்ஏயிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் அண்ட் கிரிட்டிக். இவரோட பென் நேம் தான் ஜார்ஜ் ஆர்வெல். ஃபர்ஸ்ட் இந்த நாவலோட மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட் அனிமல்ஸை பார்த்துடலாம். இந்த மேஜர் வந்துட்டு ஓல்டு போர்னா பன்றி. ஸ்னோபாலும் ஒரு போர் தான். இந்த ரிபல்லியனோட மோஸ்ட் வேல்யூபிள் லீடர் தான் ஸ்னோபால். அடுத்து நெப்போலியனும் ஒரு போர் தான். இது இந்த ரிபல்லியனை ஸ்னோபாலோட சேர்ந்து லீட் பண்ணும். ஸ்குவீலர் வந்து ஒரு போர்க்கர் பிக். அடுத்து மோலி வந்து ஒரு ஃபீமேல் ஹார்ஸ். இங்கே ரிப்பன்ஸ், சுகர்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லி இந்த ரிபல்லியன்லேருந்து விலகி அந்த ஃபார்மை விட்டு இது போயிடும். க்ளோவர் வந்து ஒரு மதர்லி ஹார்ஸ். பெஞ்சமின் ஒரு டாங்கி. அடுத்து பாக்ஸர். இது வந்து ஒரு டெடிக்கேட்டடான ஹார்ஸ். அட்லாஸ்ட் இந்த ஹார்ஸை வந்து நெப்போலியன் வித்துரும். இதெல்லாம் ஸ்டோரியில் பார்த்துடலாம். ப்ளூபெல், ஜெர்சி, பின்ச்சர். இது வந்து 3 டாக்ஸு. 9 பப்பீஸ் இருக்கும். அது யாருக்கு பிறந்ததுன்னா ஜெர்சிக்கும் ப்ளூபெல்க்கும் பிறந்த பப்பீஸ் இருக்கும். அடுத்து ஹியூமன் கேரக்டர்ஸ் பார்த்தலாம். மிஸ்டர் ஜோன்ஸ். இந்த மிஸ்டர் ஜோன்ஸ் தான் வந்து இந்த மேனர் ஃபார்மோட ஓனர். இவர் வந்து ஓவர் ட்ரங்கனான ஒரு ஓனர். மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் வந்து ஜோன்ஸோட ஒய்ஃபு. பில்கிங்டன் இருப்பார். இவர் வந்து ஃபாக்ஸ்வுட்டோட ஓனர். நெய்பரிங் ஃபார்ம் தான் ஃபாக்ஸ்வுட்டு. மிஸ்டர் ஃபெடரிக். இவர் வந்து பில்கிங்டனோட எனிமி அண்ட் பின்ச்ஃபீல்டுங்கிற ஃபார்மோட ஓனர். இந்த பின்ச்ஃபீல்டும் ஒரு நெய்பரிங் ஃபார்ம் தான். இப்போ ஸ்டோரி பார்க்கலாம். மேனர் ஃபார்முங்கிற ஃபார்மை மிஸ்டர் ஜோன்ஸ் தான் ஓன் பண்ணுவார். அவர் எப்போதுமே குடிச்சிட்டே இருப்பார். ஃபார்மையும் அங்கே இருக்க அனிமல்ஸையும் மெயின்டைன் பண்ணிக்கவே மாட்டார். அங்கே இருக்கிற ஓல்டு பிக் ஆன ஓல்டு மேஜர் அது சொன்னால் எல்லா அனிமல்ஸும் ஒபே பண்ணுவாங்க. ஒரு நாள் அதுக்கு ஒரு கனவு வந்துச்சு. கனவில் என்னென்னா, ஹியூமன் யாருமே அதுங்களை ரூல் பண்ணாமல் ஹியூமன்லாம் ரொம்ப பேடான ஆளுங்க, நாமளே வந்து அவங்கள ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கனவு இருந்துச்சு. அந்த கனவை எல்லாத்துக்கும் ஒரு மீட்டிங் போட்டு அது சொல்லும்போது பீஸ்ட் ஆஃப் இங்கிலாந்துங்கிற சாங்கை தான் எல்லா பிக்கோட பாடி அது எப்போதுமே மீட்டிங்கை எண்ட் பண்ணும். அப்படி தான் அந்த மீட்டிங்லேயும் இந்த மாதிரி என் ட்ரீமில் இருக்க மாதிரி நம்ம தான் இந்த ஃபார்முக்கு ஓனர், ஹியூமன்ஸ்லாம் பேட் அப்படின்னு சொல்லி இந்த மீட்டிங்கை பீஸ்ட் ஆஃப் இங்கிலாண்டுற சாங்கை பாடி முடிக்கிறாங்க. எல்லாருமே அந்த சாங்கை ரொம்ப எந்தூசியசமோட பாடுதுங்க. எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து ரொம்ப எந்தூசியசமாக அந்த சாங்கை பாடுதுங்க. அந்த மீட்டிங் எண்டான 3 நாள் கழித்து அந்த ஓல்டு மேஜர் இறந்துருது. அந்த ஓல்டு மேஜருக்கு கீழே 3 யங் பிக்ஸ் இருக்குது. யாருன்னா ஸ்னோபால், நெப்போலியன், ஸ்குவீலர். ஆக்சுவலாக ஓல்டு மேஜர் ஒரு 7 கமெண்ட்மெண்ட்ஸை சொல்லியிருக்கோம். அது என்னென்னா, வாட் எவர் கோஸ் அப்பான் 2 legs இஸ் அன் எனிமி. அதாவது 2 காலால் நடக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் நமக்கு எனிமி அப்படின்னு சொல்லியிருக்கு. வாட் எவர் கோஸ் அப்பான் 4 legs ஆர் ஹேஸ் அ விங்ஸ் இஸ் அ ஃப்ரெண்ட். எதெல்லாம் 4 காலால் நடக்குதோ, விங்ஸ் இருக்கோ, அதெல்லாம் ஃப்ரெண்ட். அதாவது அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட். நோ அனிமல் ஷெல் வியர் கிளாத்ஸ். எந்த அனிமலும் கிளாத்ஸ் வியர் பண்ணக்கூடாது. நோ அனிமல் ஷெல் ஸ்லீப் இன் அ பெட். பெட்டில் படுத்து எந்த அனிமலும் தூங்கக்கூடாது. நோ அனிமல் ஷெல் ட்ரிங்க் ஆல்கஹால். எந்த அனிமலும் ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணக்கூடாது. நோ அனிமல் ஷெல் கில் எனி அதர் அனிமல். எந்த அனிமலும் இன்னொரு அனிமலை கில் பண்ணக்கூடாது. கடைசியான கமெண்ட்மெண்ட் என்னென்னா, ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த மாதிரி 7 கமெண்ட்மெண்ட்ஸை நம்ம ஓல்டு மேஜர் சொல்லியிருக்கு. அந்த ஓல்டு மேஜர் சொன்ன 7 கமெண்ட்மெண்ட்ஸை இவங்க அனிமலிசம் அப்படிங்கிற பேர் வச்சு பாயிண்ட் பண்ணுறாங்க. ஒரு நாள் நைட் என்ன ஆகுதுன்னா, இந்த மேனர் ஃபார்மோட ஓனர் மிஸ்டர் ஜோன்ஸ் வந்து இந்த ஃபார்முக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஃபைட் நடத்துகிறாரு, அதாவது ரெபல்லியன் நடத்துகிறாரு. அப்போ அந்த ஃபைட்டில் இவங்க எல்லாமே ஃபாட் பண்ணி என்ன ஆகுதுன்னா, மேனர் ஃபார்மை இந்த அனிமல்ஸ்லாம் சேர்ந்து அனிமல் ஃபார்ம் அப்படிங்கிற பேரை வச்சு மாற்றிருச்சுங்க. பாக்ஸருங்கிற ஹார்ஸ் வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுது இந்த ஃபார்முக்காக. ஸ்னோபால் வந்து அங்கே இருக்கிற ஹென்ஸு, அங்கே இருக்கிற எல்லா அனிமல்ஸுக்குமே எஜுகேஷன் சொல்லி தருது. நெப்போலியனும் அங்கே இருக்கிற டாக்ஸுக்கெல்லாம் இந்த அனிமலிசம் அப்படிங்கிற அந்த 7 கமெண்ட்மெண்ட்ஸ் ரூல்ஸை சொல்லி கொடுத்து இதை வந்து எல்லா டாக்ஸையும் வளர்க்குது. கொஞ்ச நாள் கழித்து மிஸ்டர் ஜோன்ஸ் திரும்ப இந்த ஃபார்மை ரீடேக் பண்ண வராங்க. அப்போ வரும்போது எல்லாருமே ஃபைட் பண்ணி அவரை திரும்ப அனுப்பிட்டாங்க. அந்த பேட்டில் ஆஃப் கவுஷெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வரும்போது அவரோட கன்னை மட்டும்
மட்டும் இங்கே விட்டுட்டு போயிட்டாரு. பிக்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த கன்னை ஒரு வெற்றி சின்னமாக பார்த்து எல்லாம் கொண்டாடுது. கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ ஸ்னோபாலுக்கும் நெப்போலியனுக்கு இடையே ஒரு ஃபைட் நடக்குது. என்னன்னா யார் இங்கே ஹெட்டு அப்படிங்கிற ஒரு ஃபைட்டு. ஒரு நாள் ஸ்னோபால் எல்லாரையும் மீட்டிங்க்கு கூப்பிட்டு நம்ம ஃபார்முக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை, ஸோ நம்ம வந்து விண்மில் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. நெப்போலியன் அதை வந்து அப்போஸ் பண்ணுது. மீட்டிங்கில் ஸ்னோபால் வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்குது. இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி தேவை, விண்மில் கட்டுறதை பற்றி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கு. அப்போ நெப்போலியன் ஒரு நாய்ஸ் மேட் பண்ணி அந்த 9 டாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, 9 டாக்ஸ் பப்பீஸு, அந்த டாக்ஸை கூப்பிட்டு ஸ்னோபாலை அட்டாக் பண்ண வச்சு ஸ்னோபாலை துரத்தி அந்த ஃபார்மை விட்டு அடிச்சிருச்சு. ஸ்னோபாலும் இந்த ஃபார்மை விட்டு வெளியே போயிட்டாரு. அப்போலேருந்து நெப்போலியன் ரொம்ப அரோகண்ட்டாக ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ யாருமே இங்கே இன்சார்ஜ் கிடையாது, எல்லா மீட்டிங்கும் நான் தான் ஹெட்டு அப்படின்னு சொல்லி நெப்போலியன் ரொம்பவே ஒரு அரோகண்ட்டாக மாறுது. பிக்ஸ் தான் இங்கே ஹை, எந்த அனிமலும் ஹை கிடையாது, பன்றிகள் தான் இங்கே உயர்வான ஜீவன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்குது. இந்த விண்மில் ஐடியாவையும் நெப்போலியன் தான் ஃபஸ்ட்டு சொன்னதா மீட்டிங்கில் சொல்லுது. எல்லா அனிமலும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விண்மில் கட்டுறாங்க. அந்த விண்மில் கட்டுறதுல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கற்கள்லாம் எடுத்து பாறைகள்லாம் உடச்சி இந்த மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் பாக்ஸர் ஹார்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு நல்லா அடிபட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி விண்மில்லாம் கட்டுறாங்க. இந்த விண்மில் கட்டி முடித்த பிறகு ஒரு ஸ்டார்ம் வந்து அந்த விண்மில்லை டிஸ்ட்ராய் பண்ணிடுது. ஹியூமன்ஸ்லாம் சொல்கிறாங்க இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப அதாவது இந்த அனிமல்ஸ் கட்டினனால இது ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால தான் இது உடஞ்சிருக்கும் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனால் நெப்போலியன் என்ன சொல்லுது, ஸ்னோபால் ஒன்லி அப்படின்னு சொல்லுது. ஸ்னோபால் தான் இதை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுது. நெப்போலியன் ஒரு ஹியூமன் மாதிரி மாற தொடங்குது. எப்படின்னா நம்ம ஓல்டு மேஜர் சொன்ன 7 கமெண்ட்மெண்ட்ஸை ஒவ்வொன்றா உடச்சிட்டே வருது. எப்படின்னா பெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, விஸ்கி எல்லாமே குடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் பக்கத்து ஃபார்ம் நெய்பரிங் ஃபார்மோட ட்ரேடும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மனுஷங்க மாதிரியே ஃபுல்லாகவே இந்த நெப்போலியன் பிக் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓல்டு மேஜர் எதெல்லாம் நோ சொன்னாரோ அந்த அனிமலிசம் ரூலில் இருக்கிற ஒவ்வொன்றையுமே அது வந்து இப்போ பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த அனிமல் ஃபார்மில் எல்லா அனிமலுமே ரொம்பவே சஃபர் ஆகுது. பிக்ஸ் மட்டும் ஒரு லக்ஸூரியஸான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கு. நெப்போலியன் டிம்பர்ஸ் கூட வாங்குது, பக்கத்து ஃபார்ம்லேருந்து டிம்பர்ஸ்லாம் வாங்கி ட்ரேட் பண்ணுது. அப்போ மிஸ்டர் ஃபெடரிக் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து ட்ரேட் பண்ணும்போது அவர் ஒரு ஃபோர்ஜரி பண்ணுறாரு. என்ன அப்படின்னா ஃபேக் பேங்க் நோட்ஸை கொடுத்து இது பிக்ஸ் தானே இது அனிமல்ஸ் தானே ஃபேக் பேங்க் நோட்ஸை கொடுத்து வந்து பண்ணுறாரு, ஒரு ஃபோர்ஜரி பண்ணுறாரு. அப்போ இந்த அனிமல்ஸ்லாம் சேர்ந்து அவரை கொஷின் பண்ணப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, இவங்க திரும்ப ஒரு விண்மில் கட்டியிருந்தாங்க, அந்த விண்மில்ல கஷ்டப்பட்டு கட்டின விண்மில்ல டைனமைட் வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. பாக்ஸர் வந்து இந்த விண்மில் கட்டுறதுல ரொம்ப ஹெல்ப்பாக இருந்து நிறைய வந்துட்டு இன்ஜூரி ஆயிருக்கு பாக்ஸருக்கு. இப்போ அனிமல்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் இடையே பெரிய ஃபைட்டே நடக்குது இந்த அட் லாஸ்ட் இந்த நாவலில். அட் அ சர்டைன் பாயிண்ட் என்ன ஆகுது, பாக்ஸர் வந்து ரொம்பவே இன்ஜூரி ஆகி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுச்சு இல்லையா அந்த விண்மில்காக, அந்த பாக்ஸரை காணோம். கேட்டால் நெப்போலியன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலி நெப்போலியன் என்ன பண்ணியிருக்கான், குடிக்கிறதுக்காக அதாவது ஆல்கஹால் குடிக்கிறதுக்காக பாக்ஸரை விற்றுட்டான். இப்போ ஆஃப்டர் 1 இயர் ஆல்மோஸ்ட் எல்லா பிக்ஸுமே ஒரு ஹியூமன் மாதிரி மாறிடுச்சு. அந்த 7 பிரின்சிபல்ஸ் டோட்டலாக உடஞ்சி ஓல்டு மேஜர் சொல்லியிருந்த அந்த கமெண்ட்மெண்ட்ஸ்லாம் ஒவ்வொன்றா படிப்படியாக உடஞ்சி எல்லாமே மாறிடுச்சு. இப்போ அட்லாஸ்ட் அந்த 7th பிரின்சிபலையும் இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லியிருப்பார் ஓல்டு மேஜர். ஆனால் இவங்க ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல் பட் சம் அனிமல்ஸ் ஆர் மோர் ஈக்குவல் தேன் அதர்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. எல்லா அனிமலும் ஈக்குவல் தான், ஆனால் சில அனிமல் இன்னுமே கொஞ்சம் பெருசு தான் அப்படின்னு. அதாவது இந்த பிக்ஸ் தான் லக்ஸூரியஸான லைஃப்பை வாழுது இல்லையா, அதை காமிச்சிட்டு லாஸ்ட் பிரின்சிபலை இதுங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த நெப்போலியன் எல்லாம் சேர்ந்து மாற்றிக்கிச்சு. அனிமல்ஸை கில் பண்ணக்கூடாதுன்னு ஓல்டு மேஜர் சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த நிறைய ஃபைட் நடந்தது இல்லையா, அதில் தனக்கு தானே எல்லாம் அடிச்சுட்டு நிறைய இறந்துருச்சு. கிளாத்ஸ் வியர் பண்ணக்கூடாதுன்னு ஓல்டு மேஜர் சொல்லியிருக்கோம். ஆனால் பிக்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஹியூமன் மாதிரி ப்ரிட்டெண்ட் ஆகிறதுக்கு கோட்டு எல்லாமே போட்டு கிளாத்ஸ்லாம் வியர் பண்ணிக்கும். பெட்டில் படுக்கக்கூடாதுன்னு ஓல்டு மேஜர் சொல்லியிருக்கோம். ஆனால் பிக்ஸ் எல்லாமே பெட்டில் படுத்து ஒரு லக்ஸூரியஸான லைஃப்பை என்ஜாய் பண்ணும், மற்ற அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப சஃபர் ஆவாங்க. தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த நாவல் அனிமல் ஃபார்ம். மேனா ஃபார்முங்கிற ஃபார்மை இந்த அனிமல்ஸ்லாம் சேர்ந்து ரிபல் பண்ணி அனிமல் ஃபார்ம்னு மாற்றி அதுலேயுமே பிரின்சிபல்ஸ் எல்லாம் உடச்சி அதுலேயே லாஸ்ட் பிரின்சிபலை ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் சம் அனிமல்ஸ் ஆர் மோர் ஈக்குவல் தேன் அதர்ஸ்னு மாற்றிருச்சு. தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த நாவல் அனிமல் ஃபார்ம்.